அண்ணா ஐஏஎஸ் அகாடமி சாதனையாளர்களின் சங்கம். போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெற அயராது உழைத்துக் கொண்டிருக்கும் அனைத்து மாணவ நண்பர்களுக்கும் வணக்கம். இது உங்கள் பொன்வேல் பாண்டியன், நடப்பு நிகழ்வுகள் ஆசிரியர். இன்றைய தினம் ஜனவரி 11ஆம் தேதிக்குரிய நடப்பு நிகழ்வுல டிஎன்பிஎஸ்சியோட புதிய பாடத்திட்டத்தின்படி கண்டிப்பா சூப்பரா நம்ம என்ன பண்ண போறோம், தொகுத்து கொடுக்க போறோம். அதே மாதிரி நடுவுல அப்பப்போ முக்கியமான சில கேள்விகளும், தினம் ஒரு திட்டமும், அதே மாதிரி இந்தியன் பாலிட்டில செய்தியில் இடம்பெற்ற முக்கியமான சட்டங்கள், முக்கியமான ஆணையங்கள், அந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம தொகுத்து கொடுத்துட்டு இருக்கோம். சரியா? இன்றைய தினம் ஜனவரி 11 நடப்பு நிகழ்வுகள் ஆரம்பிக்கலாமா? இன்றைய தினம் ஜனவரி 11ஆம் தேதி ஒரு முக்கியமான ஒரு வாரம் இந்தியாவில் அனுசரிக்கப்படுகிறது. என்ன வாரம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தேசிய சாலை பாதுகாப்பு வாரம். சரியா? சாலை பாதுகாப்பு வாரம் அப்படிங்கிறது 1989ஆம் ஆண்டு முதல் இந்தியாவில் பின்பற்றப்பட்டு வருகிறது. சரியா? வழக்கமா பார்த்தீங்கன்னா ஜனவரி 11ஆம் தேதியிலிருந்து ஜனவரி மாதம் 17ஆம் தேதி வரைக்கும் இந்தியாவில் தேசிய சாலை பாதுகாப்பு வாரம் கடைபிடிக்கப்படுகிறது. சரியா? ஏற்கனவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்தியாவில் அதிக எண்ணிக்கையில் சாலை விபத்து ஏற்படும் மாநிலங்கள், ஓகேவா, அந்த எண்ணிக்கையின் அடிப்படையில் தமிழ்நாடு முதலிடத்துல இருக்கு. சரியா? அதற்காக அதை சரி செய்வதற்கு பல்வேறு முயற்சிகள் தமிழ்நாடு அரசும் முயற்சி மேற்கொண்டு வராங்க. நம்மளும் கொஞ்சம் விழிப்புணர்வா இருக்கணும். ஆரம்பிக்கலாமா? இன்றைய தினத்திற்கான நடப்பு நிகழ்வுகள் ஜனவரி 11ஆம் தேதிக்குரியது. சரியா? முக்கியமான ஒரு செய்தி ஒன்று வந்திருக்கு பாருங்க. இந்தியன் பாலிட்டி, சரியா, தமிழ்நாடு தொடர்பான ஒரு அரசியலமைப்பு சார்ந்த ஒரு செய்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எல்லாத்துக்கும். சரியா? பாருங்கம்மா, பாலியல் குற்றவாளிகளுக்கான ஒரு சட்ட திருத்த மசோதா, ஓகேவா, அத பெண்களுக்கு குழந்தைகளுக்கு எதிரான பல்வேறு அந்த பாலியல் தொடர்பான குற்றச்சாட்டுகள் நிறைய வந்துகிட்டே இருக்குது. அதுக்கு எதிராக நிறைய முக்கியமான சில சட்டங்களை, நடவடிக்கைகளை தமிழ்நாடு அரசு மேற்கொண்டு வராங்க. அதோட ஒரு முயற்சியாக பாலியல் குற்றங்களுக்கான சட்ட திருத்த மசோதா, சரியா, தமிழக முதல்வரால் சட்டப்பேரவையில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. அது என்னென்ன அம்சங்கள்லாம் இருக்குது, ஓகேவா, ஏற்கனவே ஒரு தண்டனைகள் எப்படி இருந்துச்சு, இப்போ அந்த தண்டனைகள் அப்படிங்கிறது எப்படி மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறத இப்ப பார்க்கலாம். சரியா? பாருங்க, நிறைய பாயிண்ட்ஸா இருக்கும். என்னடா இது வரிசையா பாயிண்ட்ஸ் நினைக்க வேண்டாம். எந்த பாயிண்ட எப்பவும் கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது. சரியா? ரொம்ப ரொம்ப முக்கியமானது, கவனமா இருங்க. இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்தையும் நீங்க மனசுல வச்சுக்கோங்க. பிஎஸ், பிஎன்எஸ், பிஎன்எஸ்எஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு 3 புதிய அந்த சட்டங்களை மத்திய அரசு ஜூலை மாதம் 1ஆம் தேதி, சரியா, 2024ஆம் ஆண்டு நடைமுறைப்படுத்தினாங்கல்ல, அதையும் லைட்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு தமிழ்நாடு அரசு இந்த சட்ட திருத்த மசோதால என்னதெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத இப்ப நம்ம பார்க்கலாம். சரியா? பாருங்க, தமிழகத்தில் பெண்கள் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களுக்கு கடும் தண்டனை விதிக்கும் வகையிலான புதிய அந்த சட்ட திருத்த மசோதாவை தமிழக சட்டப்பேரவையில் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. ஓகேவா? என்னென்ன அம்சங்கள் சொல்லி பாருங்க. பாலியல் வன்கொடுமை குற்றங்களுக்கு 10 ஆண்டுக்கு குறையாத கடுங்காவல் தண்டனை விதிக்கும் சட்டம் தற்போது நடைமுறையில் உள்ளது. ஓகேவா? இப்போது அதை அந்த 10 ஆண்டுகள் என்பதை 14 ஆண்டிற்கு குறையாத கடுங்காவல் தண்டனையாக அதிகரிக்க திருத்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. சரிங்களா? ஏற்கனவே எத்தனை வருஷம்? 10 ஆண்டுகள். தற்போது அதை 14 ஆண்டுகளாக மாற்றம் செய்வதற்கு இந்த திருத்தம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. ஓகேவா? அடுத்து, போலீசார் அல்லது அவரது நெருங்கிய உறவினர்களால் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டால் குற்றவாளிகளுக்கு 10 ஆண்டுகளுக்கு குறையாத கடுங்காவல் தண்டனை ஏற்கனவே இருந்தது. அது தற்போது 20 ஆண்டுகளுக்கு குறையாத கடுங்காவலாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. சரிங்களா? அங்க பார்க்கும்போது 10 ஆண்டுகள் இருந்து 14 ஆண்டுகள், இங்க பாத்தீங்கன்னா 10 ஆண்டுகள் இருந்து எத்தனை ஆண்டுகளாக? 20 ஆண்டுகளாக மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. கவனமா இருக்கு. சரியா? அடுத்து பாருங்க, வேற என்னென்ன திருத்தங்கள் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பாருங்கம்மா, 12 வயதிற்கு உட்பட்ட சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்தால் குற்றவாளிக்கு 20 ஆண்டு குறையாத கடுங்காவல் அல்லது ஆயுள் தண்டனை அல்லது மரண தண்டனை விதிக்கலாம் என இருக்கும் விதியானது தற்போது ஆயுள் தண்டனை அல்லது மரண தண்டனை என்று திருத்தம் செய்யப்பட்டுள்ளது. ஓகேவா? பாருங்கம்மா, 12 வயதிற்குட்பட்ட சிறுமியை பாலியல் வன்கொடுமை செஞ்சாங்கன்னா ஏற்கனவே இருந்த அந்த சட்டத்தின்படி 20 ஆண்டிற்கு குறையாத கடுங்காவல் தண்டனை அல்லது ஆயுள் தண்டனை, அதை விட்டீங்கன்னா மரண தண்டனை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ அந்த 20 ஆண்டு அப்படிங்கிற அந்த கடுங்காவல் தண்டனையை இந்த லிஸ்ட்லயே கொண்டு வராம எதை மட்டும் கொண்டு வந்துக்கிறாங்க? ஆயுள் தண்டனை அல்லது அதை விட்டீங்கன்னா மரண தண்டனை அப்படிங்கிற மாதிரி தீர்ப்பு தான் இனி வழங்கப்படும் அப்படிமே சொல்லிக்கிறாங்க. எத்தனை வயதிற்கு உட்பட்ட சிறுமிகளுக்கு? 12 வயதுகளுக்கு உட்பட்ட சிறுமிகளுக்கு. ஓகேவா? யாராச்சும் இந்த பாலியல் வன்கொடுமை செஞ்சாங்கன்னா. அடுத்து பாருங்க, பாலியல் வன்கொடுமை மற்றும் மரணத்தை விளைவிக்கும்
குற்றத்தை செய்பவருக்கு 20 ஆண்டுகளுக்கு குறையாத கடுங்காவல் தண்டனையை ஆயுள் தண்டனையாக அதிகரிக்க திட்டம் செய்யப்பட்டுள்ளது. சரிங்களா? திருத்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. ஓகேவா? அடுத்து 18 வயது, மேல பார்த்தது 12 வயது, இங்க 18 வயதிற்கு உட்பட்ட பெண் கூட்டு பாலியல் வன்கொடுமை குற்றங்களுக்கு ஆயுள் தண்டனை விதிக்கும் விதியானது தற்போது மரண தண்டனையாக விதிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சுக்கிறாங்க. சரியா? எத்தனை வயசுமா? 18 வயதுக்குட்பட்ட பெண் ஒரு கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டாங்கன்னா அது சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஆயுள் தண்டனை விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லி இருந்தது. தற்போது அது மரண தண்டனையாக விதிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி திருத்தம் மேற்கொண்டு இருக்கிறாங்க. ஓகேவா? அடுத்து பாருங்க, மீண்டும் மீண்டும் குற்றம் செய்யும் குற்றவாளிக்கு ஆயுள் தண்டனை அல்லது மரண தண்டனை விதிக்கலாம் என்ற விதியானது தற்போது மரண தண்டனை விதிக்கலாம் என மாற்றப்பட்டுள்ளது. சரியா? ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆயுள் தண்டனை இருக்கலாம் அல்லது மரண தண்டனையாக இருக்கலாம் அப்படி சொல்லியிருந்தாங்க. இப்ப அப்படிலாம் கிடையாது, ஆயுள் தண்டனை கிடையாது, ஸ்ட்ரெயிட் தான் மரண தண்டனை அப்படிங்கிற மாதிரி திருத்தம் அறிவிச்சிருக்கிறாங்க. ஓகேவா? அடுத்து வேற என்னென்ன திருத்தங்கள் அப்படின்னு சொல்லி பாருங்க. குறித்த சில குற்றங்களில் பாதிக்கப்பட்டவர்கள் அடையாளத்தை வெளிப்படுத்தினால் 2 ஆண்டு சிறை என உள்ளது. ஏற்கனவே இருந்த லிஸ்ட். ஓகேவா? தற்போது அதை 3 முதல் 5 ஆண்டு வரையில் நீட்டிக்கும் வகையில் இந்த திருத்தம் செய்யப்பட்டுள்ளது. ஓகேவா? அடுத்து பெண்ணின் பெண்களின் கண்ணியத்தை அவமதிக்கும் செயல்களுக்கு 1 ஆண்டு சிறை தண்டனை என்ற விதியானது தற்போது 3 ஆண்டு சிறை என திருத்தம் செய்யப்பட்டுள்ளது. ஓகேவா? பாத்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ஒவ்வொரு லைனும் ரொம்ப முக்கியமானது. சரியா? அடுத்து பாலியல் தொல்லை குற்றங்களுக்கு 3 ஆண்டு சிறை என்பது தற்போது 5 ஆண்டு சிறை என மாற்றப்பட்டுள்ளது. ஓகேவா? அடுத்து பெண்ணின் ஆடையை அகற்றுதல் போன்ற தாக்குதலுக்கு 3 முதல் 7 ஆண்டு என்ற வகையிலான சிறை தண்டனை ஏற்கனவே இருந்தது. தற்போது இது 5 முதல் அதிகபட்சம் எத்தனை ஆண்டுகள்? 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த புதிய சட்ட திருத்த மசோதாவில் சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? அடுத்து பாருங்கம்மா, அப்படியே பாருங்க இந்த செய்தி. ஒரு பெண்ணை பின்தொடர்தல் குற்றத்தை முதலில் செய்தால் 5 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்படும். 2வது முறையாக அதே தவறை மீண்டும் செய்தால் 7 ஆண்டு சிறை தண்டனை விதிக்க இந்த திருத்தம் சரியா மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அடுத்து பாருங்கம்மா, எல்லாமே நிறைய என்னடா இது இப்படி இருக்கு நினைக்க வேண்டாம். எந்த நியூஸ் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வரும்போது எப்படி கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது. சரியா? அதனால எல்லாமே முக்கியம், தயவு செய்து பார்த்துக்கோங்க. ஓகேவா? அடுத்து பாருங்கம்மா, பெண்கள் மீது அமிலம் ஆசிட் அமிலம் வீசும் குற்றங்களுக்கு 10 ஆண்டு சிறை முதல் ஆயுள் தண்டனை என இருக்கும் அந்த பழைய விதி இனிமே ஆயுள் முதல் மரண தண்டனை என திருத்தம் செய்யப்பட்டுள்ளது. ஓகேவா? அந்த பெண்கள் மீது ஆசிட் யாராச்சும் வீசினாங்கன்னா ஏற்கனவே 10 ஆண்டு சிறை தண்டனை கொடுப்பாங்க, அதை விட்டீங்கன்னா ஆயுள் தண்டனை அப்படிங்கிற மாதிரி லிஸ்ட்ல இருந்தது. ஓகேவா? இது தற்போது இந்த புதிய திருத்தத்தின்படி எப்படி மாத்திருக்கிறாங்க? ஆயுள் அந்த பெண்கள் மீது அமிலம் வீசினீங்கன்னா அவங்களுக்கு 1 ஆயுள் தண்டனை இருக்கலாம், அப்படி இல்லைன்னா மரண தண்டனையாகவும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சிருக்கிறாங்க. ஓகேவா? அடுத்து பெண்களை மின்னணு எண்ம முறைகள் சரியா டிஜிட்டல் ஆன்லைன் மூலமாகவும் சரியா அச்சுறுத்தினாலும் கடுமையான தண்டனைகளும் அபராதங்களும் விதிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி இந்த புதிய திருத்த மசோதாவில் அறிவிச்சிருக்கிறாங்க. சரியா? திருப்பி சொல்றேன், ஒவ்வொரு பாயிண்டும் அவ்வளவு முக்கியமானது. சரியா? பெண்களுக்கான இந்த பாதுகாப்பு நடவடிக்கை தமிழ்நாடு அரசு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம், கண்டிப்பா கேட்பாங்க, விட்டுறாதீங்க. சரியா? அடுத்த செய்தி போலாமா? அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், டிஎன்பிஎஸ்சியோட புதிய பாடத்திட்டத்தின்படி பொருளாதார செய்திகள், இந்தியன் பாலிட்டி, ஜியாகிரபி அப்படின்னு நிறைய பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இப்ப நம்ம பார்க்க போறது பொருளாதார செய்திகள். சரியா? பாருங்க, தமிழ்நாட்டிற்கு ரூபாய் 7057 கோடி வரி பகிர்வு. ஓகேவா? அதாவது இந்திய அரசானது வசூலிக்கிற மொத்த வரி பணத்துல இருந்து மாநிலங்களுக்கு சரியா பல்வேறு கண்டிஷன்லாம் இருக்கு, அதை இன்னொரு எக்கனாமிக்ஸ் கிளாஸ் நம்ம பார்ப்போம். சரியா? பல்வேறு வகைகள்ல மாநிலங்களுக்கு என்ன பண்றாங்க? அந்த வரி பகிர்வு வழங்கப்படுகிறது. சரியா? பாருங்க, அதன்படி 2025 ஜனவரி மாதத்திற்கான வரி பகிர்வாக ஓகேவா மொத்தமா எவ்வளவு ஷேர் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மொத்த மாநிலங்களுக்கும் 1,73,030 கோடியை சரியா மத்திய அரசு விடுவித்துள்ளது. இதுல ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் எவ்வளவு கொடுத்திருக்கிறாங்க, அதுல அதிகபட்சம் யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது, முக்கியமா தமிழ்நாட்டிற்கு எவ்வளவு வழங்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். சரியா? இந்த மொத்த 1,73,030 கோடியில தமிழ்நாட்டிற்கு எவ்வளவு 7,057 கோடி ஜனவரி 2025 மாதத்திற்கான பகிர்வாக வழங்கப்பட்டுள்ளது. சரியா? சரி, இந்த ஒட்டுமொத்த தலைமை பார்க்கும்போது எந்த மாநிலத்திற்கு அதிக அளவு அந்த வரி பகிர்வு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம் நம்பர் 1ல இருக்கிறாங்க. சரியா? உத்தரப்பிரதேசத்துக்கு 31,039 கோடியும் சரியா
இரண்டாம் இடத்துல பீகார் மாநிலம். பாருங்க, ரெண்டுமே அதிகப்படியான மக்கள் தொகை கொண்ட சில முக்கியமான மாநிலங்கள். பாருங்க, உத்தரப்பிரதேசம் முதலிடம், இரண்டாம் இடத்துல பீகார் மாநிலம், மூன்றாம் இடத்துல மத்திய பிரதேச மாநிலம். சரிங்களா, கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? சரி, இந்த வரி பகிர்வானது எதன் அடிப்படையில் வழங்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நிதி ஆணையத்தின் பரிந்துரையின் அடிப்படையில் வழங்கப்படும். சரியா, 15வது நிதி ஆணையம் தற்போது செயல்பாடுல இருக்குது. இந்த 15வது நிதி ஆணையத்தின் தலைவர் யாருமா? என்.கே. சிங். யாரு? என்.கே. சிங், நந்த கிஷோர் சிங். இந்த என்.கே. சிங் அவருடைய பரிந்துரையின் அடிப்படையில் 15வது நிதி ஆணையமானது மத்திய அரசின் மொத்த வரி வருவாயில் மாநிலங்களுக்கு எத்தனை சதவீதம்? 41%. பாருங்க, 41% வரிகளை பகிர்ந்து வருகிறது. இதன் அடிப்படையில் தான் இந்த தொகையை மத்திய அரசு மாநிலங்களுக்கு பகிர்ந்தளிச்சுட்டு இருக்கிறாங்க. சரியா, 15வது நிதி ஆணையத்தின் பதவி காலம் 2021 இருந்து 26 வரைக்கும். இன்னொரு வகுப்புல நிதி ஆணையத்தை பத்தி தனியா ஒரு செஷன் நம்ம பார்ப்போம். ஓகேவா? அடுத்த செய்தி பார்க்கலாம். மீண்டும் ஒரு பொருளாதார செய்தி, ஒரு முக்கியமான ஒரு செய்தி பாருங்க. 2025 இந்திய பொருளாதார வளர்ச்சி. சரியா, அதாவது ஒரு வருஷம் ஆரம்பிச்சதுனாலே நிறைய அமைப்புகள் இந்தியாவோட உலக லெவல்ல, சரியா, முக்கியமான நாடுகளோட பொருளாதார வளர்ச்சி எவ்வளவு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கணிச்சு ஒரு அறிக்கையை வெளியிடுவாங்க. அந்த வகையில 2025ஆம் ஆண்டில், ஓகேவா, அந்த நிதியாண்டு முடியும் போது இந்தியாவோட பொருளாதார வளர்ச்சி 6.6% இருக்கும் என யாரு அறிவிச்சிருக்கிறாங்க? ஐக்கிய நாடுகள் சபை கணிச்சிருக்கிறாங்க. 6.6%. சரிங்களா? ஓகே, 2024ஆம் ஆண்டில் இந்த ஐநா சபையானது இந்தியாவோட பொருளாதாரம் எத்தனை சதவீதமாக இருந்துன்னு சொல்லி அறிவிச்சாங்க? 6.8% வளர்ந்தது அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சிருக்கிறாங்க. நடப்பு நிதியாண்டுல இது 6.6 கொஞ்சம் கம்மியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. சரியா, அதுக்கப்புறம் 2026ஆம் ஆண்டில், அடுத்த நிதி ஆண்டில் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி மீண்டும் 6.8% அடையும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. யாரு? ஐக்கிய நாடுகள் சபை. ஓகேவா? சரி, பாருங்க, ஏற்கனவே நம்ம கடந்த வீடியோஸ்ல நம்ம பார்த்திருந்தோம், உங்களுக்கு ஞாபகம் வரும்னு நினைக்கிறேன். பாருங்க, நடப்பு நிதியாண்டில், நிகழ் நிதியாண்டில் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி 6.4% இருக்கும் என யார் அறிவிச்சிருந்தாங்க? தேசிய புள்ளியியல் அலுவலகம், NSO. ஓகேவா? தேசிய புள்ளியியல் அலுவலகமானது இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி எத்தனை சதவீதமாக இருக்கும்? 6.4 அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சிருக்கிறாங்க நடப்பு நிதியாண்டுல. அதே மாதிரி 2025ஆம் ஆண்டில் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சியானது 6.6% இருக்கும் என யார் சொல்லியிருந்தாங்க? MPC, சரி, மானிட்டரி பாலிசி கமிட்டி சொல்ற நிதியியல் கொள்கை குழுவானது 6.6, கிட்டத்தட்ட ஒரு 6.4 இருந்து 6.6 இந்த சதவீதத்துக்குள்ளதான் இந்தியாவோட பொருளாதார வளர்ச்சி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு அமைப்புகள், சரியா, NSO, அப்புறம் பார்த்தீங்கன்னா MPC, இப்ப ரீசெண்டா பார்த்தீங்கன்னா ஐக்கிய நாடுகள் சபை முதற்கொண்டு அப்படிதான் சொல்லியிருக்கிறாங்க. சரியா, பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் அடுத்து போலாமா? அடுத்த செய்தி பாருங்க, ஒரு ஜியோகிராபி சம்பந்தப்பட்டது. பாருங்க, உலகின் சக்தி வாய்ந்த கடவு சீட்டுகள், பாஸ்போர்ட். ஓகேவா? இது என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு நாட்டோட பாஸ்போர்ட் இருந்துச்சு அப்படின்னா, ஓகேவா, பிற நாடுகளுக்கு விசா தேவை இல்லாமலே ஈஸியா நம்ம பயணம் செய்ய முடியும். சரி, விசா இன்றி ஒரு நாட்டோட பாஸ்போர்ட் இருந்துச்சுனாலே சில நாடுகளுக்கு பயணம் மேற்கொள்ள முடியும். அந்த வகையில எந்த நாட்டோட பாஸ்போர்ட் இருந்துச்சுன்னா எத்தனை எண்ணிக்கையில, அதிக எண்ணிக்கையில எத்தனை நாடுகளுக்கு விசா இல்லாமல் பயணிக்க முடியும். சரியா, அந்த லிஸ்ட்டை வச்சுதான் ஒரு நாட்டோட பாஸ்போர்ட் எந்த அளவுக்கு வலிமை வாய்ந்தது அப்படிங்கிற ஒரு பட்டியல் வெளியிட்டது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்கிலாந்தை சேர்ந்த ஹென்லே பாஸ்போர்ட் இன்டெக்ஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனம். சரியா, ஹென்லே பாஸ்போர்ட் இவங்க தான் எப்பவுமே பாத்தீங்கன்னா இந்த பட்டியலை வெளியிட்டு வராங்க. ஒரு நாட்டின் குடிமக்கள் வைத்திருக்கும் கடவு சீட்டின் மூலம் எத்தனை சர்வதேச நாடுகளுக்கு விசா இன்றி பயணம் மேற்கொள்ள முடியும் என்பதை வைத்து அந்த கடவு சீட்டுகளின் மதிப்பு, பாஸ்போர்ட்டோட மதிப்பு கணக்கிடப்படுகிறது. சரியா, இதன் அடிப்படையில, சரியா, அந்த அதிக சக்தி வாய்ந்த கடவு சீட்டு பாஸ்போர்ட் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்பர் 1 இடத்துல எது இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சிங்கப்பூர் முதலிடம். 195 நாடுகள். இது எதை குறிக்கும்? சிங்கப்பூர் நாட்டுக்கு சொந்தமான பாஸ்போர்ட் அவங்ககிட்ட இருந்துச்சுன்னா, அந்த நாட்டு குடிமக்கள்கிட்ட இருந்துச்சுன்னா, அவங்க 195 நாடுகளுக்கு எது இல்லாம விசா இன்றி பயணம் மேற்கொள்ள முடியும். சரியா, அதனாலதான் சிங்கப்பூர் முதலிடத்துல இருக்கு. ஓகேவா? அடுத்து 2ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா ஜப்பான். 193 நாடுகள். அப்படின்னா ஜப்பான் நாட்டுக்கு சொந்தமான அந்த பாஸ்போர்ட் யாரா வச்சிருந்தாங்கன்னா அப்படின்னா 193 நாடுகளுக்கு அவங்க என்ன பண்ணலாம்? விசா இன்றி பயணம் மேற்கொள்ள முடியும். சரியா, ஓகே. அடுத்து 3ஆம் இடத்துல ஒரு 4-5 நாடுகள் இருந்தது. அதனால முதல் 2 இடங்களை மட்டும் நான் சொல்லி இருக்கிறேன். ஓகேவா? அடுத்து இந்த பட்டியலில் இந்தியா 80வது இடத்தில் இருந்து, கடந்த ஆண்டு 80வது இடத்துல இருந்த இந்தியா தற்போது 85வது இடத்திற்கு
என்ன பண்ணிருக்கிறாங்க, பின்தங்கி இருக்கிறாங்க. ஓகேவா? அப்புறம் பாருங்க, இந்திய கடவுச்சீட்டு பாஸ்போர்ட் சரியா வைத்திருக்கும் குடிமக்களின் மூலம் 57 நாடுகளுக்கு விசா இல்லாமல் பயணம் மேற்கொள்ள முடியும். சரிங்களா? பாத்துக்கோங்க, சிங்கப்பூர் 195 நாடுகளுக்கு விசா இல்லாம போகலாம். இந்தியாவோட பாஸ்போர்ட் யாரா வச்சிருந்தாங்க அப்படின்னா 57 நாடுகளுக்கு என்ன பண்ணலாம், விசா இல்லாமலே ஓகேவா பயணம் மேற்கொள்ள முடியும். அதனால இந்தியா 85வது இடத்துக்கு சறுக்கி இருக்கிறாங்க. முதலிடத்துல இருக்கிறாங்க சிங்கப்பூர். ஓகேவா? அடுத்த செய்தி போலாம். சுற்றுச்சூழல் தொடர்பான ஒரு செய்தி பாருங்கம்மா, ஒரு முக்கியமான ஒரு செய்தி கண்டிப்பா கேட்பாங்க. அது பிரிலிமினரி எக்ஸாமா இருக்கட்டும், மெயின்ஸா இருக்கட்டும், ரொம்ப முக்கியமான ஒரு ஏரியா. பாருங்க, உலகின் மிக வெப்பமான ஆண்டு ஓகேவா, எந்த ஆண்டு வந்து உலகின் மிக வெப்பமான ஆண்டாக சரியா உலக வானிலை அமைப்பு, ஐரோப்பிய வானிலை அமைப்பு அப்படி நிறைய அமைப்புகள் வந்து அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 2024 ஆண்டு தான். சரியா 2024 ஆண்டு தான் இதுவரை பதிவு செய்யப்பட்டதிலேயே மிகவும் வெப்பமான ஆண்டு என சர்வதேச வானிலை அமைப்புகள் தெரிவித்துள்ளன. இப்ப பல்வேறு அமைப்புகள் தெரிவிச்சிருக்கிறாங்க. சராசரியா என்ன விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பாருங்க, தொழில் புரட்சிக்கு சரியா முன்பிருந்ததை விட 1.5 டிகிரி செல்சியஸிற்குள், அதாவது 2.7 டிகிரி ஃபாரன்ஹீட் ஓகேவா மட்டுமே புவியின் வெப்பம் அதிகமாக இருக்க வேண்டும் என்ற அண்டல் பண்ணிக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 2015 பருவநிலை ஒப்பந்த வரம்பு கடந்த ஆண்டில் முதல் முறையாக மீறப்பட்டுள்ளது. எந்த ஆண்டு கடந்த ஆண்டு அப்படின்னா 2024 ஆண்டில் மீறப்பட்டுள்ளது. எத்தனை டிகிரிக்குள்ள இருக்கணும், 1.5 டிகிரி செல்சியஸிற்குள் இருக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒப்பந்தம் போட்டாங்க. எந்த பருவநிலை மாற்ற ஒப்பந்தத்துல 2015 பருவநிலை மாநாட்டின் போது இந்த ஒப்பந்தம் கையெழுத்தானது. சரிங்களா? அதை முதல் முறையாக மீறி இருக்காங்க அப்படிமா சொல்லியிருக்காங்க. பாருங்க, அதில் வரும் 2030 ஆண்டிற்குள் வெப்ப அதிகரிப்பு 1.5 டிகிரி செல்சியஸிற்குள் கட்டுப்படுத்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டது. சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமான இந்த காப் மாநாடு சொல்லுவாங்க. சரி, காப் சிஓபி கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் அப்படிங்கிற ஒரு பருவநிலை மாநாடு ஒவ்வொரு ஆண்டுகளும் நடைபெற்று வருகிறது. சரியா? அந்த மாநாடு 2015 ஆண்டு பாரிஸ் தலைநகர் பிரான்ஸ் தலைநகர் பாரிஸ் நடைபெற்றது. அந்த மாநாட்டில் தான் இந்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டது. எந்த ஆண்டுக்குள்ளமா, 2030 ஆண்டிற்குள். ஓகேவா? ஓகே, அடுத்த செய்தி போலாமா? சில முக்கியமான அமைப்புகள் பார்க்கலாமா? சரியா, தமிழ்நாட்டில் கல்வி ஓகேவா, இந்த பாதுகாப்பு தொடர்பாக ஓகேவா சில முக்கியமான அமைப்புகளை தமிழ்நாடு அரசு உருவாக்குனாங்க. அதை பத்தி நம்ம லைட்டா இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். ஓகேவா? முக்கிய ஆணையங்கள் பாருங்கம்மா, சந்துரு கமிட்டி. சரி, சந்துரு என்பவர் தலைமையில தமிழ்நாடு அரசு சில நேரங்கள்ல ஒரு 3 முறை ஓகேவா முக்கியமான அந்த கமிட்டி வந்து அமைச்சிருக்கிறாங்க. என்னன்னு சொல்லி பாருங்க, பள்ளி மற்றும் கல்லூரி சரியா இந்த இடங்கள்லாம் ஜாதி மத வேறுபாட்டை களைவதற்கு ஓகேவா என்னென்னலாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பரிந்துரை வழங்குவதற்கு தமிழ்நாடு அரசு ஒரு கமிட்டி போட்டாங்க. அதுக்கு யார் தான் தலைவராக இருந்தாங்க, சந்துரு. ஓகேவா? அடுத்து ஆன்லைன் ரம்மி. இந்த COVID-19 டைம்ல இந்த ரம்மி விளையாட்டுனால நிறைய பாதிப்புகள் இளைஞர்களுக்கு ஏற்பட்டது. ஓகேவா? அதை தடை செய்வதற்காக என்னென்னலாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பரிந்துரை வழங்க ஒரு கமிட்டி போட்டாங்க. அதுக்கும் யார் தான் தலைவர், சந்துரு தான். ஓகேவா? அடுத்து சிறார் கூர்நோக்கு இல்லங்கள். ஓகேவா? சிறார் கூர்நோக்கு இல்லங்கள்ல நிறைய முறைகேடுகள் நடக்குது. ஓகேவா? அந்த குழந்தைகளை தவறான முறையில பயன்படுத்துறாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய செய்திகள் இடம்பெற்றது. அந்த சிறார் கூர்நோக்கு இல்லங்களை கண்காணிப்பதற்காக என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசிற்கு பரிந்துரை வழங்க இதே சந்துரு தலைமையில தான் கமிட்டி உருவாக்கப்பட்டது. அப்ப சந்துரு தலைமையில என்னென்ன கமிட்டிலாம், பள்ளி கல்லூரிகளில் ஜாதி மத வேறுபாடுகளை களைவதற்கு தேவையான பரிந்துரைகள், அதுக்கப்புறம் ஆன்லைன் ரம்மி விளையாட்டை தடை செய்வதற்காகவும் இந்த சந்துரு தலைமையிலான கமிட்டி உருவாக்கப்பட்டது. அடுத்து சிறார் கூர்நோக்கு இல்லங்களை கண்காணிப்பதற்காகவும் இந்த கமிட்டி உருவாக்கப்பட்டது. ஓகேவா? அடுத்த முக்கியமான ஒரு கமிட்டி பாருங்க, முருகேசன் அப்படின்னு வந்துச்சுனாலே கண்டிப்பா கல்வி தொடர்பாக நிறைய பங்காற்றி இருப்பாரு. பாருங்க, மாநில கல்விக் கொள்கை ஓகேவா நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணிருக்கோம், உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். மத்திய அரசோட 3வது தேசிய கல்விக் கொள்கை எப்போ வெளியிடப்பட்டதுமா, ஜூலை மாசம் ஜூலை 29ஆம் தேதி 2020 அன்று வெளியிடப்பட்டது. ஓகேவா? இந்த மத்திய அரசின் 3வது புதிய கல்விக் கொள்கையை பரிந்துரை செய்தது இஸ்ரோவின் முன்னாள் தலைவரும் தமிழ்நாட்டை சேர்ந்தவருமான கஸ்தூரி ரங்கன். ஓகேவா? அந்த கஸ்தூரங்கன் அவர்களுடைய தலைமையில தான் ஒரு கமிட்டி உருவாக்கப்பட்டு மத்திய அரசின் 3வது தேசிய கல்விக் கொள்கை 2020 வெளியிடப்பட்டது. அந்த தேசிய கல்விக் கொள்கையில எங்களுக்கு உடன்பாடு இல்லை, எங்க மாநிலத்துக்கு தேவையான புதிய மாநில கல்விக் கொள்கையை நாங்களே உருவாக்கிக்கிறோம் அப்படி சொல்லிட்டு யார் அறிவிச்சாங்க, தமிழ்நாடு அரசு. அதனால மாநில கல்விக் கொள்கையை புதுசா உருவாக்குவதற்கு என்னென்ன பரிந்துரைகள் வேணும் அப்படி சொல்லிட்டு பரிந்துரைகள் சொல்வதற்காக ஒரு கமிட்டி போட்டாங்க. அந்த கமிட்டிக்கு யாரும் தலைவராக இருந்தாங்க, டி முருகேசன் அல்லது தா முருகேசன் அவர்கள். அடுத்து தொழில் படிப்பில் அரசு பள்ளி மாணவர்கள் சேர்க்கை பற்றி ஆராய்வதற்காக. தொழில் படிப்பு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சரியா, ஸ்கூல்ல காலேஜ் லெவல்ல படிச்சுட்டு இன்ஜினியரிங் ஓகேவா லாயர் அந்த மாதிரி
தொழில் படிப்புகள்ல ஓகேவா அரசு பள்ளி மாணவர்கள் எத்தனை சதவீதம் பேர் இணையறாங்க, அந்த மாதிரி ஒரு அறிக்கையை தாக்கல் செய்வதற்காக ஒரு கமிட்டி போட்டாங்க. அதுக்கும் யார்தான் தலைவர்? டி முருகேசன் அவர்கள். அடுத்து ஊதிய குறை தீர்ப்பு குழு 2019ஆம் ஆண்டு தமிழக அரசால் உருவாக்கப்பட்டது. அந்த குழுவின் தலைவராகவும் இருந்தது யார்தான்? டி முருகேசன் அவர்கள். அடுத்து இன்னொரு கமிட்டி பாருங்க, கலையரசன் கமிட்டி. கலையரசன் கமிட்டி எதற்காக உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, மருத்துவ படிப்பில் 7.5% இடஒதுக்கீடு. இந்த ஒரு வார்த்தை உங்களுக்கு ஞாபகம் இருந்தாலே போதும். கலையரசன் கமிட்டி அதாவது கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சுட்டு நீட் தேர்வில் வெற்றி பெற்ற பிறகு மருத்துவ படிப்பில் சேரும் அந்த அரசு பள்ளி மாணவர்களுக்கு எத்தனை சதவீதம் இடஒதுக்கீடு? 7.5% இடஒதுக்கீடு வழங்க பரிந்துரை செய்த கமிட்டியின் தலைவர் யாருமா? கலையரசன் அவர்கள். ஓகேவா? அடுத்து முக்கியமான ஒரு கமிட்டி பாருங்க, ஏ.கே. ராஜன் கமிட்டி. சரியா? உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், தமிழ்நாட்டில் நீட் தேர்வு, சரியா, நீட் எக்ஸாம் அறிமுகப்படுத்தப்பட்ட பிறகு என்னென்ன தாக்கங்கள் சரியா அந்த மாணவர்களுக்கு ஏற்பட்டுள்ளது, அந்த மாணவர்களின் பெற்றோர்களுக்கு எப்படி பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளது, இதெல்லாம் ஆராய்ந்து ஒரு அறிக்கையை தமிழ்நாடு அரசிற்கு வழங்குவதற்காக உருவாக்கப்பட்ட கமிட்டியின் தலைவர் தான் யாரு? ஏ.கே. ராஜன் அவர்கள். சரியா? இந்த நீட் எக்ஸாம் வந்து யாருமா நடத்துவாங்க? 2017ஆம் ஆண்டு முதல் சரியா இந்த நீட் எக்ஸாம் நடத்தி வரும் அமைப்பின் பெயர் NTA. சரியா? NTA. இந்தியாவில் முதல் முறையாக நீட் தேர்வு எப்ப நடத்தப்பட்டதுமா? இதான் இந்த தினத்திற்கான முதல் கேள்வி. ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்தியாவில் நீட் தேர்வு ஓகேவா மருத்துவ அந்த படிப்பில் சேர்வதற்கான இந்த நுழைவுத் தேர்வு முதல் முறையாக எந்த ஆண்டு நடத்தப்பட்டது? அதான் இந்த தினத்திற்கான முதல் கேள்வி. சரியா? பின்னாடி நான் கேட்கறது மறந்துடக்கூடாது, அதனால இப்பவுமே கேட்கிறேன், கவனமா இருங்க. அடுத்து போகலாம். இன்றைய தினத்திற்கான முக்கியமான ஒரு ஏரியா தினம் ஒரு திட்டம். சரியா? பாருங்க, மக்களை தேடி மருத்துவம் திட்டம். COVID-19 டைம்ல லாக்டவுன் போட்டிருக்கும் போது நிறைய பேர் பிரச்சனைகள் மாட்டினாங்க. அதுல முக்கியமான பிரச்சனை என்னது? உடம்பு சரியில்லாம இருக்கும்போது அவங்களுக்கு தேவையான மருந்து பொருட்கள். ஓகேவா? யாருக்கு இந்த திட்டம் தொடங்கப்பட்டது, என்ன நன்மை அப்படிங்கிறத இங்க பார்க்கலாம். பாருங்க, மக்களை தேடி மருத்துவம் திட்டம் ஆகஸ்ட் 5ஆம் தேதி 2021ஆம் ஆண்டு கிருஷ்ணகிரி மாவட்டம் சம்மணப்பள்ளி அப்படிங்கிற இடத்தில் இந்த திட்டம் தொடங்கப்பட்டது. இந்த திட்டத்தின் முக்கியமான நோக்கம் என்ன சொல்லி பாருங்க, வீட்டிற்கே சென்று மருத்துவ சேவையை இலவசமாக வழங்குதல். ஓகேவா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தொற்று இல்லா நோய்களை கட்டுப்படுத்துவதில் இந்த திட்டம் முக்கியமான பங்கினை ஆற்றுகிறது. சரி, தொற்று இல்லா நோய்கள்னா என்னென்ன நோய்கள்லாம் தொற்றுலா நோய்கள்மா சொல்ல பார்க்கலாம்? ரத்த அழுத்த நோய், ஓகேவா, அப்புறம் சுகர், ஓகேவா, அந்த மாதிரி கேன்சர், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா தொற்றில்லா நோய்களை வரும். அந்த நோய்களை கட்டுப்படுத்துவதற்காக தான் இந்த திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. ஓகேவா? இது தவிர மூத்த குடிமக்கள் உடல் நலனை மேம்படுத்துதல், அதுவும் இந்த திட்டத்தோட முக்கியமான ஒரு நோக்கமாக இருக்குது. ஓகேவா? அடுத்து இந்த திட்டத்தை செயல்படுத்துவது சரியா யாரெல்லாம் களப்பணி ஆற்றுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தன்னார்வலர்கள், வாலண்டியர்ஸ், அடுத்து பார்த்தீங்கன்னா ஆஷா நல பணியாளர்கள், அப்புறம் பார்த்தீங்கன்னா கிராம சுகாதார ஆய்வாளர்கள், சுகாதார செவிலியர்கள். ஓகேவா? இவங்க எல்லாம் இந்த திட்டத்தை செயல்படுத்துறாங்க. ஓகேவா? சரி, பாருங்க. அடுத்து இந்த மக்களை தேடி மருத்துவ திட்டத்தின் பயனாளிகள் யாரெல்லாம் இந்த திட்டத்துல வந்து நன்மை அடைவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 45 வயதை தாண்டிய நோயாளிகள், அடுத்து 14 வயதிற்கு மேம்பட்ட குடிமக்களுக்கு தொற்று அல்லாத நோய்களுக்கு சிகிச்சை வழங்கப்படும். அந்த நோய்கள் எதெல்லாம் சொல்லி பார்த்தீங்கன்னா, 1 டிபி காச நோய், அடுத்து கேன்சர், அடுத்து ரத்த அழுத்தம், அடுத்து நீரிழிவு நோய். ஓகேவா? சரி, இந்த திட்டத்துல என்ன சாதனை படைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பிப்ரவரி 23, 2022 ஓகேவா நிலவரப்படி 50 லட்சமாவது பயனாளிகளுக்கு மருந்து பட்டகம் வழங்கப்பட்டது. வழங்கப்பட்ட இடம் சித்தலாப்பாக்கம், செங்கல்பட்டு மாவட்டம். சரியா? ஓகே, இறுதியாக இந்த தினத்திற்கான கேள்விகள் ஆரம்பிக்கலாமா? பாருங்க, இந்த மக்களை தேடி மருத்துவம் திட்டம். ஓகேவா? இதுல இருந்து ஏற்கனவே நம்ம கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். யாருக்கெல்லாம் ஞாபகம் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஏற்கனவே முதல் கேள்வி கேட்டேன், இந்தியாவில் முதல் முறையாக நீட் தேர்வு எப்போது நடத்தப்பட்டது, அதான் முதல் கேள்வி. இரண்டாவது கேள்வி சரியா, ஐக்கிய நாடுகள் சபையானது இந்தியாவின் தமிழ்நாட்டின் எந்த மருத்துவ திட்டத்திற்கு சமீபத்தில் விருதை வழங்கியது, அப்படியே அந்த விருதின் பெயரையும் சேர்த்து சொல்லுங்க. இதுதான் இன்றைய இரண்டாவது கேள்வி. சரியா? மூன்றாவது கேள்வி, தமிழ்நாட்டில் நீட் தேர்வின் தாக்கம் குறித்து ஆராய்வதற்காக யாருடைய தலைமையிலான குழு அமைக்கப்பட்டது? அது ஒரு முக்கியமான கமிட்டி. மூன்றாவது கேள்வியா வச்சுக்கோங்க. அடுத்து நான்காவது கேள்வி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் மாநில கல்விக் கொள்கையை உருவாக்குவதற்கு யாருடைய தலைமையிலான குழு அமைக்கப்பட்டது? அது வந்து இந்த தினத்திற்கான நான்காவது கேள்வி. சரியா? அடுத்து ஐந்தாவது கேள்வி பாருங்க, 2015ஆம் ஆண்டு பருவநிலை மாற்றம் தொடர்பான அந்த மாநாடு எங்கு நடைபெற்றது? அதான் இந்த ஐந்தாவது கேள்வி. அடுத்து ஆறாவது கேள்வி பாருங்க, ஆறாவது கேள்வி, அந்த சட்ட திருத்த மசோதா வந்து நடைமுறைக்கு வரட்டும், வந்ததுக்கு அப்புறம் அதுல இருந்து நம்ம கேள்விகள்லாம் நிறைய கேட்கலாம். சரியா?
கடைசியாக 6வது கேள்வி பாருங்க. 2025ஆம் ஆண்டில் சில நிதி ஆண்டில் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி எத்தனை சதவீதமாக இருக்கும் என ஐக்கிய நாடுகள் சபை கணித்துள்ளது. அதான் இன்றைய தினத்திற்கான 6வது கேள்வி. சரியா? மொத்த கேள்விகளையும் நல்லா கவனிங்க. வீடியோஸ் ஃபுல்லா மறக்காம பார்த்துட்டு கேள்விகளுக்கு பதில் சொல்லுங்க. ஈஸியா அடைக்கலாம். அந்த கேள்வியை நல்லா கவனிச்சுட்டு நம்பர் போட்டு நீங்க என்ன பண்ணணும், பதில்களை சிறப்பான முறையில சொல்லுங்க. சீக்கிரமா நம்ம தேர்வில் மிகப்பெரிய ஒரு சாதனை படைக்கலாம். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.